கிராமத்திலே இருக்கின்ற கூத்தாண்டவர் அவர் யார் தெரியுமா? பேர் புரியுமா? மகாபாரதம் என்னும் பெருகதையிலே அந்த மகாபாரதம் என்னும் பெருகதையிலே ஒரு சிறு கதையாகப்பட்ட அந்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்ல போறோம். எப்படி பாரதமா போர்க்காலம்மா, பாரதமா போர்க்காலம்மா, அங்க பாண்டவர்கள் சுவாமி அங்க இவர்களாம். பாரதமா போர்க்காலம்மா, பாண்டவர்கள் ஐவர்களாம். ஆமாமா. அப்படி இருக்கும் போது என்ன நடந்ததா? மகாபெரிய போர். யாரு? அந்த துரியோதனுடைய கும்பை அழிக்க வேண்டும், வம்சம் செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாண்டவர்கள். அப்படி காத்திருக்கும் போது அதாவது வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறான் அந்த காளி தேவி எங்க பூஜை செய்ய இந்த பாண்டவர்கள் அப்பா வழிமறிக்க அங்க காளி தேவி பூஜை செய்ய அந்த பாண்டவர்கள் சாமி வழிமறிக்க அவ கண்டாளாம் காளியம்மா வாங்காரமானினாளா, அவ கண்டாளாம் காளியம்மா வாங்காரமானினாளா. அன்னையே அன்னையே நம்பி வந்தேன், நீ யாருதலு அம்மா எங்களுக்கு நீதானம்மா. என் தாயாரே தாயாரே நான் நம்பி வந்தேன், பக்கத்தோட அம்மா இங்க நீதானம்மா. காளிய பூஜை செய்த பாண்டவர்கள் அந்த கும்ப அழிக்க வேண்டும். உடனடியாக அம்மா பாக்குறாளா, எப்பா அறியாத பிள்ளை, அழகு படித்த பிள்ளை, அழகு படித்த பிள்ளை அறியாத பிள்ளையே நரபலி கொடுத்தா ஆயுதத்தை பெற்று அந்த கும்பனை அழிக்கலாம். யார் சொல்றது? காளி தேவி சொல்றாளா. உடனடியாக பார்த்தார்கள் பாண்டவர்கள். அழகு படைத்தவன்னா இந்த ஐவருக்கு அழகு படைத்த அர்ஜுன மகாராஜ். அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அத்தினி மானியமாருமே தாலியா இருக்கணுமே. இது எப்படி ஒன்னியமே புரியலே சொல்லும் போது என்ன பண்றது? அதனால அப்போ பக்கத்துல இருந்தானா யார் இருந்து அர்ஜுனனுக்கு ஆனந்தமாக உற்சாகமாக அந்த நேரத்தில் ஒரு குரல் வந்தது. யாரு? அர்ஜுனுடைய புள்ள நாகக்கன்னி புத்திரன். யாரு? மூன்றாவது மனைவியான உளும்பி எண்ணக்கூடிய அவளுக்கு நாமும் நாகக்கண்ணி என்று உள்ளது. அர்ஜுன மகாராஜனை மனமுடிந்து பாதாளத்துக்கு அழைத்து சென்று அவருடன் உல்லாசமாக இருந்து எடுத்த பிள்ளை அரவான் என்னக்கூடிய நாமத்திலே. அப்படி இருக்கும் போது உடனே அரவன் சொல்றானா, தந்தையாரே யாரும் சாக வேணாம், என்ன கொண்டுடுங்க. அப்பப்பா அப்பப்பா நான் வளர்த்த செல்வமே, ஆசை உள்ள செல்வமே, நான் வளர்த்த செல்வமே, ஆசை உள்ள செல்வமே, இது என்ன நிலை, இது என்ன சதி, எப்பா நான் என்ன செய்வேன், நான் வளர்த்த செல்ல புள்ளே, அப்பா இது என்ன நிலை, இது என்ன சதி, நான் வளர்த்தேன் என் செல்ல புள்ளே. உடனடியாக யாரு? மகாராஜா அழுது புலம்புறாரு. உடனடியாக அவன் தான் சொல்றானா, அப்பா எதுக்கும் கவலைப்படாதே, ஒரு இடத்துல வெல்ல வேண்டும், அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சிரத்தை நான் கொடுக்கிறேன், என்னை கடவுளையாக்கி ஆயுதத்தை பெற்று அந்த கும்பி அழிக்க வேண்டும், அந்த வம்சத்தை அழிக்க வேண்டும் சொல்றா பால. உடனடியாக கர்ணம் பாக்குறான். இந்த செய்தி தாய் கிட்ட சொல்லணும்ல. அப்ப அம்மாறானா, அம்மா அங்க வந்தாளா நாகக்கன்னி, அம்மா நாகக்கன்னி அவ பிறண்டாளா அழுது நல்ல. அப்பா நான் பாடுட்டிய நான் சீராட்டி, அப்பா நான் பாசமோட வளர்த்த புள்ளே, அப்பா நான் பாடுட்டி சீராட்டி அட பாசமா வளர்த்த புள்ளே, நான் மார் மீது அப்பா நான் என கட்டி, அப்பா நான் மணி மீது அப்பா நடப்பழகி, அப்பா நான் செத்தான சரி வந்தா எனக்கு கொல்லி போட எனக்கு பிள்ளை வேணும், அப்பா மண்டான சரி வந்தா இந்த மாதாவுக்கு கொல்லி போட புள்ள வேணும், எப்பா எனக்கு இந்த வர வேணாம் மாடா, நான் பெறத்த செல்லமே, இந்த வர வேணாம் மாடா, நான் பெறத்த செல்லமே,
அந்த நேரத்துல ஆமா. வந்து பாக்குறாராம். அரவா, இதோ நீ கடவுளை ஏற்கிறதுக்கு உனக்கு சந்தோஷமா? ஆஹா. சுவாமி, எனக்கு சந்தோஷம், என்னை கடவுளை கொடுத்து விடுங்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன ஆச்சியா? நான் சொல்வதை செய்து முடித்த பிறகு என்ன பலியிட வேண்டும். என்ன ஆசை சொன்னா தானே தெரியும். சுவாமி, எனக்கு